வணக்கம் மக்களே. ஒரு நாளில் நான் சொன்ன நவகிரக கோயிலுக்கு போக முடியுமா? முடியுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலில் www.tnstc.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கும்பகோணத்துக்கு காலையில் 5:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு டேட் வரும். அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக 5:30 மணிக்கெல்லாம் நீங்கள் பஸ் கிளம்பும். ஸோ நீங்கள் ஒரு 5 மணிக்கெல்லாம் நீங்கள் கும்பகோணம் அரசு பேருந்துக்காக நீங்கள் மத்திய பேருந்து நிலையத்துக்கு போயிட்டீங்கன்னா, அங்கே 5:30 மணிக்கு நவகிரக கோயிலுக்கு செல்வதற்கான பேருந்து கிளம்பும். அப்போ உங்களுக்கான நான் ஏசி பஸ் அதுக்கான டிக்கெட் பார்த்திங்கன்னா 750 ப்ளஸ் பேக்கிங் சார்ஜ். அது உங்கள்கிட்ட வாங்குவாங்க 150 ருபீஸ். அது எதுக்குன்னா, காலையில் டிஃபன் அண்ட் மதியம் லஞ்ச் ரெண்டுத்துக்கும் சேர்த்துக்கு 150. ஸோ 5:30 மணிக்கு காலையில் தொடங்கும் இந்த நவகிரக கோயிலுக்கான பேருந்து பயணம் மதியம் ஒரு ஊருக்கு போகும். அங்கே உங்களுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான சார்ஜஸ் தான் இந்த 150. அப்போ உங்களுக்கு நான் ஏசி பஸ்க்கான டேட் பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாட்களும் உண்டு. ஏசி பஸ் நீங்கள் போனீங்கன்னா 1243 ரூபா வரும். ப்ளஸ் சார்ஜஸ் சேர்த்து கூட வரலாம். அது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாட்கள் மட்டும்தான் ஏசி பஸ்ஸு. நான் ஏசி பஸ்ஸு வாரத்தில் 7 நாட்களும் உண்டு. 750 பஸ் ஃபேர் மட்டும், பேக்கிங் சார்ஜ் சேர்க்காம. ஸோ இதில் நீங்கள் காலையில் 5:30 மணிக்கெல்லாம் கும்பகோணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா, அதில் தொடங்கும் உங்கள் பயணம் இரவு 8 மணி, அதுக்கு சற்று தாமதமாக கூட ஆகலாம். எப்படி பார்த்தாலும் நைட்டு நீங்கள் 10 மணிக்குள்ளார இல்லை 9 மணிக்குள்ளார நீங்கள் கும்பகோணத்துக்கு மறுபடியும் சேரலாம். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னா, உங்கள் மொபைலில் www.tnstc.in நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பண்ணணும். புக் பண்ண டேட் எப்போ உங்களுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிளான் போட்டுக்கோங்க. ஒரே நாளில் நீங்கள் நவகிரக கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். நன்றி, வணக்கம் மக்களே.